சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன் துணை விரைவில் உன் இல்லம் தேடி வரப்போகிறது. அதை கண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய். சாயப்பா, என்னுடைய துணையை என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய். அதை நான் ஏற்று உன் துணையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நீ இனி மகிழ்ச்சியாக இருக்கலாம். உனக்கு இனி துன்பம் என்பதே இருக்காது. இதுவரை நீ பட்ட கஷ்டங்களும் போராட்டமான வாழ்வும் முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கான நல்ல தருணத்தை நான் ஏற்படுத்தி விட்டேன். இனி நீ சுபிட்சமாக இருக்கலாம். வாழ்க்கையில் ஒன்றை நான் உனக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இனி வரும் காலங்களில் நீ பொறுமையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து உன் துணையை நீ பார்த்துக்கொள். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் பிரிவு என்பதே வராது. வந்த துணையை நீ அரவணைத்து பாசமாக இருந்து பார். இதுவரை நீங்கள் பட்ட வேதனையும் துன்பமும் இனி இருக்காது. உங்கள் பிரிவு உங்களுக்கான பாடத்தை புகட்டி இருக்கும். வரும் காலங்களில் நீங்கள் இது போல இல்லாமல் நீங்கள் நிலையான சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் மனமிட்டு பேசுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை மனதில் போட்டு அழுத்தி கொள்ளாதீர்கள். எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். சாயப்பா, நான் உங்களை ஒரு நாளும் துன்பத்தில் ஆழ்த்த மாட்டேன். நீங்கள் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே சாயப்பாவின் ஆசை. கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள். கவலை கொள்ளாதீர்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.